வெயிட் லாஸ்க்கு பயர் வகைகளை அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி முளை கட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிக சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலைல பார்த்தா இந்த அளவுக்கு ஊறி இருக்கும் இல்லையா, இதை ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு துணியால தொடச்சிட்டு சுத்தமா தண்ணியே இல்லாம ஒரு ஹாட் பாட்டில போட்டு வச்சுட்டேன். இதை அப்படியே டைட்டா க்ளோஸ் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு காலைல திறந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பாத்தீங்கன்னா முளைக்கட்டி நமக்கு ரெடியா இருக்கும். இது சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கூட நீங்க போட்டு வைக்கலாம். இல்லைன்னா ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி டைட்டான பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடும்போது புரோட்டீனோட ஃபைபரும் நமக்கு கிடைக்கும். சோ மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம உப்பு சேர்த்து எப்பவும் போல அவிச்சு எடுத்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பண்ணனால நான் தாளிப்பு சேர்த்திருந்தேன். நீங்க தாளிக்காம நார்மலா அவிச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா கிரேவி பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.